ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மிஸ்டர் மோட்டார் சைக்கிள். நான் உங்கள் ஆரிஃப். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோண்டா, நம்ம தேராவிலேருந்து ஷார்ஜா போக போகிறோம். தேரா அல்முதினாவிலேருந்து ஷார்ஜா போக போகிறோம், கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம். மினிமம் ஒரு 20-25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் தேரா டு ஷார்ஜா. இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையாக போகிறோம். அதை ஒரு வீடியோ கவரேஜாக உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். போய்கிட்டு இருக்கோம். இப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். தேராவிலேருந்து கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தான், எல்லாம் ஃபுல் ரெசிடென்ஸ் ஏரியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, லெட்ஸ் கோ. இப்போ நம்ம தேரா அல்முத்தினாவிலேருந்து ஷார்ஜா கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன வேலையாக போகிறோம். நம்ம வண்டியோட ஒரு வேலை தான். நம்ம வண்டி இன்னொரு காரோட ஒரு கியர் பாக்ஸு மாற்றுறதுக்கு தான் ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு, கேரேஜ் ஏரியாவுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே தான் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குன்னு சொல்லி முத்தினாவிலேருந்து ஷார்ஜா கிளம்பிக்கிட்டு இருக்கோம். காரில் போய்கிட்டுருக்கோம். ஃபோர்ட் அஸ்ட்ரோ நம்ம போயிட்டுருக்கிற வண்டி. ஃபோர்ட் அஸ்ட்ரோ 2010 மாடல் தான். அதனால் வண்டி கண்டிஷன் பக்காவாக இருக்குது, பக்காவான கண்டிஷனில் இருக்குது. துபாயை பொறுத்தவரையில் உங்களுக்கு கார் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும். நம்ம ஈஸியாக வாங்கி நம்ம ட்ரைவ் பண்ணலாம். ஆனால் காரோட விலையை விட டிரைவிங் லைசன்ஸோட விலை இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்படிங்கிறது நிறைய பேருக்கு, துபாயில் வசிக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இது நிறைய தமிழர்கள் வாழ்கிற ஏரியா தான். தமிழர்கள், பாகிஸ்தானி, பிலிப்பைனீஸ் எல்லாமே வாழ்கிற இடம் தான் அல்முத்தினா, தேரா. தேராவுடைய ஒரு முகோண்டே சொல்லலாம். இங்கே மக்கள் அதிகமாக இருக்காங்க. தமிழ் பேசக்கூடிய, வேலை செய்து கொண்டு இங்கே வசித்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக நடமாடும் இடம் அல்முத்தினா, தேரா, துபாய். அல்முத்தினாவில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு தமிழ் கடை, மலையாளி கடை எல்லாமே அதிகமாக இருக்கும். ப்ளஸ் பாகிஸ்தானி ரெஸ்டாரண்ட், தமிழ் ரெஸ்டாரண்ட், மலையாளி ரெஸ்டாரண்ட் எல்லாமே இங்கே. எல்லா உணவும் சரி, மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாமே, சூப்பர் மார்க்கெட் ஆல்சோ அவைலபிள் ஹியர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மிஸ்டர் மோட்டார் சைக்கிள். நான் உங்கள் ஆரிஃப். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோண்டா, ஒரு சின்ன ட்ரிப்பு. இட்ஸ் அன்பிளான் ட்ரிப், இன்ஸ்டண்ட்டாக இப்போ எடுத்த முடிவு தான். தேராவிலேருந்து ஷார்ஜா போயிட்டுருக்கோம். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் மோட்டார் சைக்கிளை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். இதுதான் தேரா முத்தினா ஸ்ட்ரீட். பூரா ரெசிடென்ஸ் ஏரியா தான். பூரா ரெசிடென்ஸு, லேபர் அக்கமடேஷன், ஃபேமிலி பூரா இங்கே தங்கியிருப்பாங்க எல்லாருமே. இங்கே இருந்து தான் பெரும்பாலான இந்தியர்கள் துபாயில், தேராவில், முத்தினாவில் தான் இருக்காங்க. பெரும்பாலான, குறிப்பிட்டு சொல்ல போனால் பெரும்பாலான தமிழர்கள் இந்த முத்தினா ஏரியாவில் பரவி வாழ்கிறத பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஏரியா. நியர்பை மார்க்கெட், நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன், நியர்பை ஆல் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்கும். நியர்பை ஏரியா எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்கும். இப்போ நம்ம முத்தினாவில் இருந்து வண்டி மூவ் ஆகிட்டு இருக்குது. பூரா முத்தினா ரெசிடென்ஸ் ஏரியா, சூப்பர் மார்க்கெட், தாலா சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கும். இப்போ அப்படியே அந்த ரவுண்டை போட்டை தாண்டி உள்ளே போனீங்களாக்கும் ஃபுல்லாக ஓர்லன்ஸ் தான். அது முத்தினாவை விட பெரிய பஜார். ஓர்லன்ஸில் உங்களுக்கு கிடைக்காத பொருளே இல்லைன்னு சொல்லலாம். எல்லா பொருளுமே அங்கே கிடைச்சிரும். தேராவில் ஓர்லன்ஸ் பஜாரில் உங்களுக்கு ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் ஐட்டம், செல்ஃபோனு, மொபைலு, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, கார் பார்ட்ஸ், பைக் ஆல்டர்னேஷன், கார் ஆல்டர்னேஷன், 24 ஹவர்ஸ் ஹைப்பர் மார்க்கெட் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த 24 ஹவர்ஸ் ஹைப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் உள்ளே போனால் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையுமே வாங்கிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு இங்கே எல்லாமே அவைலபிள். நம்ம முத்தினாவிலேருந்து கிளம்பிகிட்டு இருக்கோம் ஷார்ஜா ரூட்டில். சிக்னல், துபாயில் சிக்னல் ரொம்ப முக்கியம். சிக்னல் போட்டால் நம்ம நின்று தான் ஆகணும். கிராஸ் பண்ணி போனீங்களாக உங்களுக்கு 3000 திரம்ஸ் ஃபைன் அடிச்சிடுவாங்க. இந்தியா காசில் 80,000 ரூபா ஒரு ஐடியா நம்ம கையிலேருந்து எடுத்துருவாங்க. அதனால் இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதனால் இங்கே வண்டி ஓட்டுறவங்க, வாகனம் ஓட்டுறவங்க ரொம்ப கவனமாகவே ஓட்டுவாங்க. இல்லைண்டா ரொம்ப சாதாரணமாக உங்களுக்கு 10,000, 20,000, 30,000 நம்ம ஊர் காசுக்கு ஒரு சின்ன பார்க்கிங் ஃபால்ட்டாக இருந்தாலுமே 10,000 ரூபா ஃபைன் கட்டுற மாதிரி வரும் நம்ம ஊர் காசுக்கு. அந்த அளவுக்கு இங்கே எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நம்ம சிக்னலில் நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஷார்ஜாவை நோக்கி கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன ட்ரிப்பு தான், ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்.
துபாயில் காரில் பயணம் பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே என்னோட சேர்ந்து இந்த வீடியோ முழுமையாக பார்த்து ரசிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம்டா கிஸ்ஸஸ் ரூட்டில் போயிட்டுருக்கோம். கிஸ்ஸஸ் ரூட்டில் ஷார்ஜா போனால் தான் பக்கம். ஒரு 17-18 கிலோமீட்டரில் ஷார்ஜாக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிடலாம். இதுதான் ரூட்டு. லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குற பிரிட்ஜு மெட்ரோ ரூட்டு, துபாய் மெட்ரோ. துபாயில் மெட்ரோவில் ஏறினா துபாய் பூரா நீங்கள் சுற்றி வந்துடலாம். ஃபுல் ரூட் கம்ப்ளீட் மெட்ரோ கைடு அவைலபிள். எங்கே வேணாலும் போகலாம். நீங்கள் ஒரு மெட்ரோ கார்டு இருந்து நீங்கள் நோல் கார்டு இருந்து பாஸ் போட்டிங்களாக்கும். வெயில் 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 ரொம்ப ஜாஸ்தி துபாயில் இப்போ. அதுவும் இந்த ஆகஸ்ட் மாதம், ஜூலை, மே, மார்ச்லேருந்தே உங்களுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. வின்டர் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப வின்டருக்கு போகணுன்னா நம்ம நவம்பர் டிசம்பரில் தான் கொஞ்சம் வின்டர் வரும். ரொம்ப பாலைவன நாட்டில் மாட்டிக்கிட்டு ரொம்ப ஹியூமிடிட்டியில் ரொம்ப மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம் இங்கே நாங்கள் வேலை பார்க்குறவங்க. ஆனால் இந்தியாவில் நீங்கள் அப்படி இல்லை, ரொம்ப சந்தோஷமாகவே இருப்பீங்க. அங்கே பருவநிலை தட்பவெப்ப நிலையெல்லாம் ரொம்ப சரியாகவே இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வெயில்னா ரொம்ப வெயில் மோசமாக அடிக்குது, இல்லைண்டா குளிர்னா ரொம்ப குளிர் மோசமாக இருக்குது. அண்டார்டிகாவில் இருக்கிற மாதிரி இருக்குது குளிர்ண்டா. நாங்கள் டிரைவர்ஸ் இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் வாழ்க்கை பழகி தான் ஆகணும். பூரா வெளியவே வேலை பார்க்குறவங்க. அதனால் எல்லா சூழ்நிலையும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய நிலமையில் துபாயில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு டிரைவரும் சரி, ஒவ்வொரு கார் டிரைவரும் சரி, பைக் டிரைவரும் சரி, இங்கே ரொம்ப மதிக்கத்தக்கவங்க. டெலிவரி வேலை பார்க்குற பைக் ரைடர்ஸும் சரி, கார் டிரைவர்ஸும் சரி, இங்கே துபாயில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்தியாவில் எந்த மாதிரி மதிப்பு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அவங்க ரொம்ப மதிக்கத்தக்கவங்க. எந்த விதமான சூழ்நிலையிலையுமே பொதுமக்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் டிரைவர்ஸ். டிரைவிங் இஸ் மை ப்ரொஃபஷன், ஆட்டோமொபைல் இஸ் மை ஃபீல்டு அப்படின்னே சொல்லலாம். இதுதான் நம்ம போய்கிட்ருக்கோம். கிஸ்ஸஸ் ரூட்டில் போய்கிட்ருக்கோம். கிஸ்ஸஸ் தாண்டி அல்நகதா ரூட்டில் ஈஸியாக நீங்கள் ஷார்ஜா ரீச் ஆகிடலாம். சின்ன ரூட்டு தான். துபாய் ரொம்ப சின்ன கண்ட்ரி தான், ரொம்ப பெரிய கண்ட்ரி கிடையாது. மொத்தம் ஒரு 50 கிலோமீட்டர் சர்க்கிளில் நீங்கள் துபாயை பூரா சுற்றி வந்துடலாம். ஒரே நாள்லேயே சுற்றி வந்துடலாம். ஒரே நாள் கூட என்ன, ஒரு 2 hours 3 hours பூரா நீங்கள் சுற்றி வரலாம். அந்தளவுக்கு சின்ன நாடு தான். ஆனால் இங்கே உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன், பில்டிங்ஸு, ரோட்ஸு, இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் பார்த்திங்கல்ல, ரொம்ப வளர்ச்சியடைந்த ஒரு நாடாக துபாய் மாறிடுச்சு. 1940-50களில் உள்ள துபாய் இப்போ 2026 உள்ள துபாய்க்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஒரு குறுகிய காலத்தில் அதிகப்படியான வளர்ச்சி துபாய் அடைஞ்சிருக்குண்டா அதுக்கு இந்தியர்களுடைய உழைப்பும் ஒரு முக்கிய காரணம்னு நான் சொல்லுவேன். இந்தியர்களுடைய உழைப்பு, பெரும்பாலான இந்தியர்கள் எல்லா விதமான இந்தியாவில் உள்ள 32 ஸ்டேட்டில் உள்ள எல்லா விதமான மொழியை பேசக்கூடிய இந்தியர்களும் துபாய் மண்ணில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தவங்களும் ஒவ்வொரு பணியில் இருக்காங்க. எல்லா பணி செய்யக்கூடிய பணியாளர்களையுமே நான் பாராட்டுறேன். எல்லாருமே மக்களுக்கு உபயோகமாக தான் இருக்காங்க. ஒரு சின்ன ரோடு போடுறவங்கலேருந்து ஒரு பெரிய கம்பெனியோடைய மேனேஜர் வரை எல்லாருமே இங்கே ஊழியர்கள் தான். எல்லாருமே இங்கே சமந்தான். யாருக்கு பேதம் கிடையாது, எந்த விதமான மரியாதை குறைவும் கிடையாது. எல்லாருமே இங்கே மதிக்கத்தக்கவர்கள் தான் என்ற கருத்தை நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா துபாய் மண்ணில் நான் அதிகமாக எதிர்பார்த்தது ஒரு ஹலோ லிசன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெயின் ஹைவேக்கு வந்துட்டோம். கிஸ்ஸஸ்லேருந்து அல்நகதா ரூட்டை பிடிச்சி ஷார்ஜா மெயின் ஹைவே இந்த ரூட்டில் போனால் தான் நீங்கள் ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியா. நம்ம ஷார்ஜா இன்னரில் போகலை, இப்போ ஷார்ஜா மெயின் சிட்டிக்குள்ளே போகலை, நம்ம ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸிட் அதிகமாகவே மாறுற மாதிரி இருக்கும். இந்த ஏரியா இண்டஸ்ட்ரியல் ப்ளஸ் ரெசிடென்ஸு ப்ளஸ் ஷாப் ஏரியா, டொமஸ்டிக் ஏரியா பூரா எல்லாமே கலந்த ஏரியா தான் ஷார்ஜா. இட்ஸ் வெரி குட் எமிரேட் இன் துபாய்ன்றே சொல்லலாம். ஷார்ஜாவிலையும் எல்லா பொருளுமே கிடைக்கும். துபாய்க்கு ஈக்குவலாக எல்லா பொருளையும் கிடைக்கும். ஆனால் கம்பேர் தன் ஷார்ஜா துபாய் பெஸ்ட்டு. துபாயில் எல்லா பொருளுமே கிடைக்கும். ஷார்ஜாவில் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். இங்கே ரெசிடென்ஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்களாக்க துபாயை கம்பேர் பண்ணுறதை விட ஷார்ஜாவில் உங்களுக்கு ரெசிடென்ஷிப் இன்னும் கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே நம்ம ரூம்ஸ்லாம் புக் பண்ணிடலாம். இடையில பாருங்கள் எவ்வளோ பிரிட்ஜ் வருது. எல்லாம் மெட்ரோ ரூட்டு ரைட் சைடில் மெட்ரோ மெயின் ஹைவேல போயிட்டுருக்கோம். ஷார்ஜா ஹைவே. இந்த ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளே போகிறோம். நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளே தான் கார் பார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அங்கே உள்ள ஆட்டோமொபைல் ஸ்பேர் ஷாப்பு,
அங்கே தான் நம்ம விசிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ போய்கிட்டுருக்கோம் ஷார்ஜாவை நோக்கி. ஃபுல் ரஷ்ஷு, ஃபுல் டிராஃபிக்கு. ஹைவே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல் ஹைவே. இங்கே ஒவ்வொரு ரோடுக்கும் ஒவ்வொரு ஸ்பீட் லிமிட் இருக்கும். 80 ஸ்பீட்னால் நீங்கள் 80 ஸ்பீட்லேயும் போகணும். 60 ஸ்பீட்னால் 60லேயும் போகணும். 100 ப்ளஸ்னால் 100ல் போகணும். அந்த மாதிரி ஸ்பீட் லிமிட் இருக்கும்.